ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க. உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறி உங்களோட தடைகள் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நிலவி வந்துட்டுருக்க தடைகள் விலகி நல்லது நடக்கும், நடக்க ஆரம்பிக்கும். உடனடியாக நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குறது நடந்ததுக்கப்புறம் சாய்க்கு நிச்சயமாக நன்றி சொல்லுவீங்க, நடத்தி காட்டுவார். ஒரு நிமிடம் கூட சாய் உங்களை விட்டு விலகிறதே கிடையாது. நம்மளை விட்டு நம்மளோட சாய் விலகிறதே கிடையாது. நம்ம தான் ஒரு சில சந்தேகத்தினால கொஞ்சம் விலகி போக முற்படுறோம். இருந்தாலும் கூட அவர் ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கார். நம்பிக்கையை விடாத, நான் உன் கூட இருக்கேன், எல்லாமே சரியாயிரும்னு நமக்கு நம்பிக்கை ஏதாவது ஒரு வகையில் கொடுத்துக்கிட்டே இருக்கார். உண்மைதானே? உங்களுக்கு கொடுக்குறாரா இல்லையா? இந்த பதிவோட தலைப்பு கடைசி கட்டத்தில் இருக்கிறாய். நம்ம எப்போதுமே இந்த ஏதாவது ஒரு விஷயம், அது சங்கடமாக இருக்கட்டும், இல்லை மன கஷ்டமாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும், ஒரு சில விஷயம்லாம் கைக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கும். அதுக்காக நம்ம போராடுவோம். அந்த கடைசி கட்டமாக இருக்கும். அந்த கடைசி கட்டத்தில் தான் நம்ம ரொம்ப மன தைரியத்தோடு இருக்கணும். நான் வணங்குற என்னோட சாயி ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவார். என்னோட கடவுள் எனக்காக நிச்சயம் வருவார். என்னோட சாயி நிச்சயம் வருவார், ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவார். பிரகலாதனை காப்பதற்காக விஷ்ணு பரமாத்மா நரசிம்ம அவதாரம் எடுத்து அந்த தூண்ல இருந்தும் வருவேன்னு காமிச்சாரு பாருங்களேன். அந்த மாதிரி வருவார். எப்பேற்பட்ட அவதாரமும் எடுப்பார் நம்மளோட சாயி. ரொம்ப எளிமையாக நம்மளோட கஷ்டத்தை போக்கிடுவார். பிரகலாதன்னு சொல்லும்போது தான் நமக்கு ஒரு விஷயம் நம்ம எப்போதுமே மனசில் வச்சுக்கணும். இப்போ திடீர்னு பிரகலாதனை பற்றி பேசவும் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. இப்போ பிரகலாதன் நம்ம எல்லாரும் சொல்கிறோம். இப்போ பிரகலாதனை பற்றிலாம் பேசும்போதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம மறந்துடுறோம். இப்போ இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ கேட்கும்போது, சாமி புக்கு படிக்கும்போது, பிரார்த்தனை பண்ணும்போதெல்லாம் அந்த நேர்மறை சிந்தனை இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு பயம் வந்துடுது. நிறைய நண்பர்கள் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். முக்கியமாக இந்த யூடியூப் வீடியோலாம் கேட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்லாம் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கேட்கும்போது நம்பிக்கையோடு இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை, எனக்கு அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை போயிடுது. ஒரு சில மந்திரங்கள் சொல்லும்போது நான் ரொம்ப நம்பிக்கையோடு சொல்கிறேன், அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை எனக்கு போயிடுது. எப்போதுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வழிபாட்டு முறைகளில் நம்ம கவனம் செலுத்துறதை விட நம்மளோட மனசில் அவரோட நாமத்தை அனுதினமும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த நேரத்தில் மட்டும் அதை கேட்கும்போது, யாராவது சொல்லும்போது, இறைவனை பற்றி படிக்கும்போது, யாராவது நல்ல விஷயம் சொல்லும்போது மட்டும் நேர்மறை சிந்தனை இருக்குது. அதுக்கப்புறம் எதிர்மறை சிந்தனை வந்துடுது, பயம் வந்துடுது. நமக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்துடுது மனசில். நிறைய நண்பர்களுக்கு இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டுட்ருக்காங்க. நிறைய நண்பர்கள், பிரகலாதனுக்கு யார் சொல்லி கொடுத்தா? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அந்த குழந்தைக்கு, அந்த பையனுக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பா? எங்கே இருந்தால் அந்த பையன்? சிறைச்சாலையில் தன்னோட தந்தையே அடைச்சி வச்சுருக்காரு. நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு கஷ்டம்னா நம்மளோட தாய் தந்தை இருக்காங்க, பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருப்போம். ஒரு பொருட்காட்சிக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. தன்னோட அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு குழந்தை அந்த பொருட்காட்சி முழுவதும் சுற்றி பார்க்கும். எக்ஸிபிஷன்லாம் போகும்போது அது வேணும், இது வேணும், அந்த ராட்டினத்தில் சுற்றணும், அது சாப்பிட்ணும், இது சாப்பிட்ணும், எல்லாம் ஆசைப்படும். அந்த குழந்தை அவங்க அப்பா கிட்ட கேட்டு அடம் பிடிக்கும். ஒரு சில விஷயம் அவங்க அப்பா செஞ்சு கொடுப்பாரு, ஒரு சில விஷயம் தன்னோட குழந்தைக்கு நல்லது இல்லைன்னு வேணான்னு சொல்லுவார். ஆனால் அந்த குழந்தை அந்த கூட்டத்தில் ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்ருக்கோம், அடம் பிடிக்கும், விளாடும், எல்லாம் பண்ணோம். ஒரு சில விஷயங்கள் அந்த அப்பா வேணான்னு சொல்லி வாங்கி தர மாட்டார், அந்த குழந்தைக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த குழந்தை அப்போ கூட அழுகும். ஆனால் அவங்க அப்பா கையை விடாது. ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும், கையை விட்டால் காணா போயிடும். அப்பா ஏதோ அந்த கூட்டத்தில் தவறிட்டார், காணா போயிட்டார், எங்கே இருக்காருன்னு தெரியல. குழந்தை அழுகுது. எல்லோரும் வராங்க பக்கத்தில், கூட இருக்கவங்க, அந்த பக்கத்தில் இருக்கவங்களாம், என் குழந்தை அழுகுற, பயப்படாத, உங்கள் அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போயிடும், அது வரைக்கும் இந்த ராட்டினத்தில் சுற்று, இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுன்னு. அந்த குழந்தை ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுமா? சந்தோஷமாக இருக்குமா? எதையாவது தொடுமா?
ராட்டினத்தில் நம்பி ஏறுமா? அவங்க அப்பா ஏற்றி விட்டால் தான் ஏறும். அவங்க அப்பா வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடும். அவங்க அப்பா ஏற்றி விட்டால் தான் ராட்டினத்தில் ஏறும். அப்பா இருக்கார் கீழே, பத்திரமா பார்த்துக்குவார். ராட்டினத்தில் நம்ம கூட அவரும் வராரு, நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இல்லை ராட்டினத்தில் நம்மளை ஏற்றி விட்டுட்டு கீழே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு நம்பிக்கையில் தான் அந்த குழந்தை இருக்கும். இப்படி நம்மளும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தான் கடந்து போயிட்டுருக்கோம். பிரகலாதன் அந்த நம்பிக்கை தான். பிரகலாதனுக்கு நாம ஜபம் மட்டும்தான் நம்பிக்கை. பிரகலாதனுக்கு யார் என்ன சொல்லி கொடுத்தாங்க? அந்த பூஜை பண்ணுங்கள், இந்த பூஜை பண்ணுங்கள், அந்த மந்திரம் சொல்லுங்கள், இந்த மந்திரம் சொல்லுங்கள், தம்பி வந்துடுவார். இந்த மந்திரத்தை சொன்னாதான், இந்த பூஜையை பண்ணாதான் இந்த தூணை உடச்சிக்கிட்டு வருவார். இல்லைனா வரமாட்டார். உன்னோட ஹரி வரமாட்டார். ஹரியோட நாமத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். யார் சொல்லி கொடுத்தா? எந்த நம்பிக்கையில் அவர் சொன்னார்? எந்த நம்பிக்கையில் சிறைச்சாலையில் அடைச்சி வச்சிருக்கும்போது தன்னோட தந்தையே, அந்த குழந்தையோட தந்தையே அடைச்சி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம எல்லாரும் நம்மளோட தாய் தந்தை பார்த்துக்குவாங்கன்னு தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரோம். ஆனால் அந்த தந்தையே இந்த மாதிரி செஞ்சிட்டாங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்? முதலைகள் இருக்கிற இடத்துல நதியில் முதலைகளாக இருக்குது, அந்த நதியில் தூக்கி போடுறாங்க, நெருப்பில் தூக்கி போடுறாங்க அந்த குழந்தைய. தன்னோட தந்தையே அந்த மாதிரி செய்ய சொல்கிறாரு. அந்த சூழ்நிலையிலும் அந்த குழந்தை பாதுகாப்பு உணர்வோடு தான் இருந்தது. ஏன்னா தன்னோட ஹரி, என்னோட கடவுள் என் கூட இருக்காரு, எப்படி என்னை பாதுகாப்பார், இந்த முதலைகள்கிட்டருந்து, இந்த அரக்கர்கள்ட்டிருந்து, இந்த நெருப்புலேருந்து என்னை காப்பாற்றுவாருன்னு அந்த குழந்தை நம்பிக்கையோடு இருந்தது. பிரகலாதனோட நம்பிக்கை வீண் போனதா? வீண் போகலைல. இரணியன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன், எவ்வளவு சக்தி வாய்ந்தவன், எப்பேற்பட்ட வரம் வாங்கினவன். ஆனால் கடவுள் முன்னாடி என்ன ஆனது? அந்த சக்தியும் அந்த வரமும் என்ன ஆனது? கடவுள் முன்பு, இறைவன் முன்பு என்ன ஆனது? பிரகலாதனோட பக்தி முன்பு எப்பேற்பட்ட வரமும், எப்பேற்பட்ட பலமும், எப்பேற்பட்ட சக்தியும் என்ன ஆனது? நம்மளை எதிர்த்து நிற்கிறவங்க எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் சரி, இந்த நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்துக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பலசாலிகளாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாய் பக்தர்கள், நம்ம சாய் பக்தர்கள், நம்ம கூட நம்ம சாய் இருக்காரு. நம்ம எதுக்கு பயப்படணும்? நம்ம எதுக்கு தவறான வழிக்கு போகணும்? நம்ம எதுக்கு நம்பிக்கையை இழக்கணும்? அவரோட நாமத்தை உச்சரிக்கிறோம்ல நம்ம, அது ஒன்று போதாதா? வேற என்ன வேணும் நமக்கு? சாயி சாயின்னு சொல்லிக்கிட்டே இரு, வேற எதுவும் வேணாம். இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுறது மட்டும்தான் நம்மளை இந்த கலியுகத்தில் காப்பாற்றும். இந்த கலியுக கவசம் நாம ஜெபம் ஒன்று தான். அதை எப்போதும் மறந்துடாதீங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். பிரகலாதனோட பக்தி எப்படி பிரகலாதனோட காத்து அருள் புரிந்ததோ அதே தான் உங்களுக்கு, எனக்கு, நம்ம எல்லாருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், முக்கியமாக துன்பங்களும் இக்கட்டான சூழ்நிலைகளும் அதிகமாகும் போது தான் நம்ம நாம ஜபத்தை விடாமல் சொல்லணும், இன்னும் நம்பிக்கையோடு சொல்லணும். கடவுள் நம்பிக்கையை விட்டுறவே கூடாது. இந்த கலியுகம் நமக்கு அந்த நம்பிக்கையை சத்திக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வரும். ஆனால் உண்மையான குருவோட கண் பார்வையில் இருக்கிற பக்தர்களுக்கு இந்த கலிபுருஷனால் எந்த ஒரு ஆபத்தும் தீங்கும் விளைவிக்க முடியாது. கலிபுருஷனால், கலியுகனால் எதுவுமே நடக்காது. நம்ம குரு சரித்திரத்தில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இந்த கலியுகம் எப்படி இருக்கும், கலிபுருஷன் எப்பேற்பட்ட மரம் வாங்கிட்டு இருக்கான், எப்பேற்பட்ட வரத்தோடு வந்திருக்கான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். குரு சரித்திர கதைகள். சாதி அவர்களுக்கு எதனால் அவர் குரு சரித்திர கதையோட மகத்துவத்தை வந்து சொன்னார்? சாய் எதற்காக சொன்னார்? ஹேமந்த் பந்த் அவர்களுக்கு கிடைக்கல. ஹேமந்த் பந்த் பராமப்படுறாரு. சாதி அவர்களுக்கு கிடைத்தது. எதற்காக சாதி அவர்களுக்கு கிடைத்தது? குரு சரித்திரத்தோட மகிமையை
எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சாய் சொன்னார். நிறைய நண்பர்கள் குரு சரித்திரத்தோட கதைகளை திரும்பவும் நம்ம சேனலில் சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. மீண்டும் ஒரு முறை குரு சரித்திரம் பாராயணம் ரொம்ப விரைவிலேயே ஆரம்பிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் நாளில் ஆரம்பிச்சிடலாம். அதிகபட்சம் ஒரு 10லேருந்து ஒரு 15 நாளில் மீண்டும் குரு சரித்திர பாராயணம் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில், அப்படி இல்லைன்னா தீபம் சேனலில் ஆரம்பிப்போம். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இருப்போம். இக்கட்டான நிலையில் இருக்கோம். நம்ம ரொம்ப அந்த இக்கட்டான நிலையில் அந்த முடிவு நிலையில் இருக்கோம். எப்போயும் அணைய போகிற விளக்கு பிரகாசமாக தான் எரியும். நம்மளோட கஷ்டமும் துன்பமும் முடிய போகுது. அதனால தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. சீக்கிரமாக முடிவுக்கு வந்துடும். நம்பிக்கையோடு இருங்க. கூடி சீக்கிரமே நீங்கள், நான், நம்ம எல்லாரும் நம்ம சாய்க்கு நன்றி சொல்லுவோம். நம்ம எல்லாரும் நன்றி சொல்லணும்னு நம்ம சாய்கிட்ட, நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கோம் அனைவருக்காகவும், அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இருங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.